வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம அயன் கவுண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அயன் கவுண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அயன் கவுண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம எமோஷன்ஸ் எதுவுமே கொண்டு வர மாட்டோம். ஓகே, நோ எமோஷன்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவோட யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸை பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? லாஸ்லேருந்து ப்ராஃபிட்குள்ளே வரணும் அப்படிங்கிறது நினைக்காதீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு அயன் கவுண்டரோட வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 50-50 தான் உங்களுக்கு. அதாவது வின் பண்ணும்போதும் 50% சான்ஸு, லூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% சான்ஸ். ஸோ இப்போ இதில் ஒரு 100 ட்ரேட் பண்ணுறீங்க, சரிங்களா? மொத்தமாக ஒரு 100 ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ 50 ட்ரேட் நீங்கள் வின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 4000 ரூபா வருது அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போ 50 ட்ரேட் லூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4000 ரூபா லூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா 100 ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இப்போ லூஸ் பண்ணும்போது இந்த 4000 ரூபா லூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக 1500 2000 ரூபா லூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு போங்க. எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது உங்களோட லாஸை ரெடியூஸ் பண்ணுறது மெயினாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வீக்லி பேங்க் நிஃப்டியில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதோட பேக் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 4 or 5 months பேக் டெஸ்ட் உங்களுக்கு அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் மெம்பர்ஸ்க்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ இது சொல்லிடுறேன். 100 ட்ரேட் எடுக்கிறோம், 50% தான் சொன்னேன். அப்போ 50 ட்ரேட் வின் பண்ணும்போது உங்களுக்கு 4000 ரூபா வரும். 50 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டா 4000 ரூபா. அப்போ இப்போ லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த 4000த்தை 1500 to 2000 லாஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதில் நல்லா ப்ராஃபிட் வரும். இதில் அப்போ நெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கான்செப்ட்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அயன் கவுண்டர் ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்துகிட்டு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், எங்கே போனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் வீக்லி எக்ஸ்பைரிக்கு பண்ண போகிறோம். சரிங்களா? வீக்லி எக்ஸ்பைரிக்கு பேங்க் நிஃப்டியில் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரைடே, அதாவது அந்த ஃப்ரைடே தான் பார்த்திங்கன்னா அந்த வீக்கோட எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரைடே மார்னிங் 9:20 மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த வாலட்டிலிட்டி சப்சைட் ஆனோன்னே பேங்க் நிஃப்டியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அயன் கவுண்டர் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 இருக்குது. 40,000 பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போ 40,000 இருக்கும்போது அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39,500 புட்டு செல்லு. இந்த சைடு 500 என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட் தள்ளி மேலேயும் கீழேயும் இது இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணணும். இதே டிஃப்ரென்ஸ் இருக்கணும், 500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு செல்க்கு ஸ்பாட்லேருந்து. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 40,500. சரிங்களா? 500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் செல்லு ஸ்பாட்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து இந்த ஆக்சுவலாக ஸ்பாட்லேருந்து 800 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பை போடுவோம். சரிங்களா? அப்போ 39,200 புட்டை பை பண்ணிக்குவோம். அதே மாதிரி கீழே இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 பாயிண்ட் பண்ணும்போது 41,300 அப்படிங்கிறது போயிடும். ஸோ இங்கே கீழே 800 பாயிண்ட் தள்ளி பை, மேலே 800 பாயிண்ட் தள்ளி பை, ஸ்பாட்லேருந்து 2 சைடும் 500 பாயிண்ட் தள்ளி செல் பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 500 டிஃப்ரென்ஸ், 5 ஸ்ட்ரைக் 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு. பைக்கு அங்கே டோட்டலாக 800. சரிங்களா? ஸ்பாட்லேருந்து. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இதுக்கும் 300 பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃப்ரைடே 9:20 ஸ்பாட்லேருந்து 500 பாயிண்ட்ஸ் 2 சைடும் செல்லு, அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட், இல்லை ஸ்பாட்லேருந்து 800 பாயிண்ட் தள்ளி உங்களுக்கு
பை. இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபஸ்ட்டு அயன் கவுண்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ அனுப்பிச்சிட்றேன். $40,000 ஸ்பாட்டை மேலே வச்சுட்டு உங்களுக்கு மேலேருந்து எழுதிடுறேன். அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 40,000ல் ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு ஷார்ட் லெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,500, 41,300 CE செல் CE பை. அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு 39,500, 39,200 PE பார்த்திங்கன்னா செல் PE பை. இப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. இப்படி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா உங்களுக்கு 40,000 மார்க்கெட் இருக்குது. சப்போஸ் மண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகி 41,300 கிராஸ் பண்ணுது. நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண தேவையில்லை. 41,300 மேலே கிராஸ் பண்ணுறதுக்கும் கீழே 39,200 புட்டுக்கு கீழே போகிறக்கும் இதுக்கு மேலே போகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே தொட வேணாம். எப்போ 41,300 அதாவது உங்களுக்கு கேப் அப்பில் கிராஸ் ஆனாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்ன பண்ணுவோம், இப்போ சப்போஸ் மார்க்கெட் 41,300க்கு கிராஸ் ஆகி உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிடுச்சு. 41,300 உங்களுக்கு கிராஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2 லெக்லேயும் நீங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணிடுங்க. ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போனோன்னே இதில் வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கும், இதில் லாஸ் இருக்கும். அப்போ நெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக புக் பண்ணிடணும். இதில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த லெக் இருக்குல்ல, இது அப்படியே வச்சுட்டு புதுசாக வந்துட்டு இது கூட 2 லெக் வந்துட்டு ஆட் பண்ணும். அதாவது 40,500 PE புதுசாக செல் பண்ணுவோம். அப்புறம் 39,700 புட்டை பை பண்ணிக்கும். இந்த அயன் காண்டோரை அப்படியே அயன் ஃப்ளையாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு மெயின் கான்செப்ட். உங்களுக்கு மார்க்கெட் 41,300 கிராஸ் பண்ணோன்னே இந்த புட்ஸில் ப்ராஃபிட் இருக்கும். புட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக உங்களுக்கு அந்த அயன் காண்டோரை இந்த ஸ்ட்ரைக்கில் 40,500 அதுலேயே பார்த்திங்கன்னா புட்டும் இருக்கும். புட்டில் இதே ஸ்ட்ரைக் வந்துட்டு புட்டை புதுசாக செல் பண்ணிவிட்டு 39,700 அங்கேருந்து 300 பாயிண்ட் ஹெட்ஜுக்கு, அந்த அயன் ஃப்ளைலேருந்து 300 பாயிண்ட் ஹெட்ஜுக்கு பை. அப்போ இந்த அயன் காண்டோர் அயன் ஃப்ளையாக வந்துட்டு மாறிடுச்சு. அப்போ நமக்கு சப்போஸ் இந்த 41,300லேயே 40,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆனால் அயன் ஃப்ளை பற்றி தெரியும் உங்களுக்கு. நல்லா வந்துட்டு அந்த ஜோனில் நல்ல ப்ராஃபிட். அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு மினிமம் லாஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இப்போவும் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரீமியம் கேப்சர் பண்ணியிருக்கீங்க புட்டில், அதுலேயும் ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். அதாவது டவுன் சைடு உங்களுக்கு 39,200 புட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே வந்துடுச்சு. 39,200 புட்டை பிரேக் பண்ணி டவுன் சைடு வந்துடுச்சு. அப்படிங்கும்போது இந்த 2 லெக்கையும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவீங்க. ஏன்னா இது வந்துட்டு அதிகமான இது ஒரு 250 ரூபா இருக்குது, இது ஒரு 100 ரூபா இருக்குன்னா உங்களுக்கு நல்லா கம்மியாக இருக்கும். ஒரு டீசெண்டாக ஒரு 100 பாயிண்ட், ஒரு 75 பாயிண்ட், 100 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை 39,200 கடந்து கீழே வரும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா 39,500 காலை செல் புது லெக் இது. அது போக இங்கேருந்து மேலே தள்ளி 39,800 கால் பை. அப்படியே இதை பார்த்திங்கன்னா இந்த லெக்கை புட்டை அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துல கால் 2 லெக் எடுத்து அதை அயன் ஃப்ளையாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. இதுதான் வெரி சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 months பேக் டெஸ்ட் டேட்டா உங்களுக்கு மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் என்ன இதாக இருக்குன்னா, எந்த வீக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலன்னா எவ்வளோ, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ லாஸ் இருக்கிறது கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு இருக்கும். அதை வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி மெம்பர்ஸ் வாங்கிக்கிங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி 80722. ஸோ புதுசாக இருக்கவங்க சைன் அப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது,
அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட் ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக வாங்கிக்கலாம். அது போக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆன கொஞ்சம் ஒரு 1 month or 2 months பேக் டெஸ்ட் டேட்டா இருக்குது, அதுவும் வாங்கிக்கங்க. அது போக நீங்களே பார்த்தீங்கன்னா ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துக்கலாம் அதையும். ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.